சிம்ம ராசி ஆண்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்னென்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்த போகுது சார்? எப்படா இந்த பெண்ணு நம்ம புரிஞ்சுக்குவாங்க, எப்பதான் நமக்கு ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ்வோம், ஏன் நம்ம கல்யாணம் முடிச்சு தனிமையா இருக்கோம் அப்படின்னு ஒரு சித்தம் போக்கு சிவம் போக்கு என்று வாழக்கூடிய நிலைமையில இருந்து மாற போறாங்க. நண்பர்கள் மூலமாக நிறைய ஏமாற்றத்தை சந்தித்த, அதாவது நண்பனுக்கு ஒண்ணுனா ஓடோடி போய் உதவக்கூடிய நிலைமையில இருந்த நம்மளோட சிம்மராசிக்காரங்க இப்ப தனக்கே பிரச்சனையை வாழக்கூடிய நிலைமையில இருக்காங்க. சிம்மராசி பெண்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாம்மா. பொதுவாக பாருங்க, 6ஆம் பாவத்தில் ராகு அப்படின்னும் போது பெரிய லெவல்ல கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. 12ஆம் பாவம் கேது அப்படின் போது நல்ல டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க, ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். மருத்துவ செலவுக்கான வாய்ப்பும் உண்டு. சிம்ம ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், என்னென்ன பரிகாரங்கள் பண்ணா இவங்களுக்கு நல்லது? மறைமுக எதிரிகள், சொந்தத்திலே எதிரிகள் உருவாக போறாங்க. செய்வன பில்லி சூனியம் இதெல்லாம் இருக்கான. சனி வீட்டுல ராகு வருது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாமுனி ராமநாத சுவாமி ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம். இந்த ஆலயத்தில் இவங்க போய் நின்னாலே போதும். யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 பராபவ வருடம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது, எந்தெந்த ராசிகள் எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக 3 ஜோதிடர்கள் நம்முடைய நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. முதலாவதா ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். அடுத்ததா ஜோதிட சிரோன்மணி பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ்கண்ணா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். யூத்தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். அடுத்ததா வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டியன் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். சிம்ம ராசி ஆண்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்னென்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்த போகுது சார்? சிம்ம ராசிக்குள்ளதான் கேது பகவான் இருந்தாரு. இப்ப சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல கேதுவும், சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த ராகு 6ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம், கணவன் மனைவி ஒற்றுமை இப்போதான் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்க போகுது. இவ்வளோ நாட்களாக உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனை, நீ என்ன சொல்ற நான் என்ன கேட்கறது, சிம்மராசிக்காரங்க ஒரு வார்த்தை சொல்ல வந்துட்டா போதும், நீ சொல்றதெல்லாம் சரி வராது, நான் சொல்றதா நீ கேட்கணும்னு அவங்களுடைய மனைவி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். ஸோ மனசுக்குள்ளேயே இவங்க நொந்து எப்படா இந்த பெண்ணு நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்க, எப்போதான் நமக்கு ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ்வோம், ஏன் நம்ம கல்யாணம் முடிச்சு தனிமையா இருக்கோம் அப்படின்னு ஒரு சித்தம் போக்கு சிவம் போக்கு என்று வாழக்கூடிய நிலைமையில இருந்து மாற போறாங்க. இவங்க லைஃப்ல ஒரு சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள், அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்க போது. நண்பர்கள் மூலமாக நிறைய ஏமாற்றத்தை சந்தித்த, அதாவது நண்பனுக்கு ஒண்ணுனா ஓடோடி போய் உதவக்கூடிய நிலைமையில இருந்த நம்மளோட சிம்மராசிக்காரங்க இப்ப தனக்கே பிரச்சனையை வாழக்கூடிய நிலைமையில இருக்காங்க. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. இவங்க ஒரு நல்ல நிலையான தன்மையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ 6ஆம் இடத்துல ராகு வரனால மேக்சிமம் புதிதாக சிம்மராசிக்காரங்க கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்குவதற்கு ஏதாவது தூண்டுனை, அதாவது நீ வாங்கு நான் பார்த்துக்கிறேன்னு யாராவது ஆசை வார்த்தை கூறினாலோ இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாலோ நம்பி மட்டும் கடன் வாங்கிறாங்க. கடன் வாங்கினீங்கன்னா பிரச்சனையை சந்திக்கணும். தாய் மாமா உறவுகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுறதே கிடையாது. ஸோ அதனால் இப்போ இனிமேல் கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை வரக்கூடாதுன்னா நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அதே போல் 12ஆம் இடத்துல கேது இருக்கனால கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் வேகமாக தூங்கிடுங்க. ஆன்மீக வழிபாடு, சித்தர்கள் வழிபாடெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சிறப்பான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக இந்த ராகு கேது பயிற்சி சிரமமில்லாத வாழ்க்கையை சிம்மராசிக்கு கொடுக்கும் என்பது உண்மை. சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது மேம்? கண்டிப்பாம்மா. பொதுவாக பாருங்க, 6ஆம் பாவத்தில் ராகு அப்படின்னும் போது பெரிய லெவல்ல கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. நிறைய இப்போ ஃபோன் அப்பப்போ நிறைய ஃபோன்ஸ் சாதாரணமாக இருக்கும் போதே நம்மளுக்கு வருது. உங்களுக்கு கிரெடிட் கார்டு லோன் வேணுமா, பேங்க் லோன் வேணுமா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் வேணுமா, 100% கார் லோன் இப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி பல லோன்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய கால்ஸ் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்மி வட்டியில் கொடுக்குறோம், ஓடி கொடுக்குறோம், இப்படி எல்லாம் வரும். அவசரப்பட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா ட்ராப் ஆவீங்க. ஆக பெரிய லெவல்ல கடன் வாங்கவும் வாங்காதீங்க, கொடுக்கவும் கொடுக்காதீங்க. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ், ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. மற்றவங்க பயப்படக்கூடிய விஷயத்த நம்ம ரொம்ப தைரியமா சாதாரணமா ரொம்ப அசால்ட்டா செய்யறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஆக எந்த விஷயம் நீங்க ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல செய்றீங்க அப்படின்னாலும் மாட்டிக்கிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. அது அடுத்து
12ஆம் பாவம் கேது. 12ஆம் பாவம் கேது அப்படின் போது நல்ல டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க. அதுக்கும் மேலே வெளிநாட்டில் போயிட்டு நம்ம வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா, இங்கேருந்து பத்துமலை முருகனை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம். இங்கேருந்து கதிர்காம முருகனை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா, தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி பாருங்க, இங்கேருந்து வெளிநாடு டிராவல் பண்ணிட்டு அங்கே சொந்தமாக வீடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு இதெல்லாம் பிராப்தம் உண்டு. அங்கேயே பிஆர் வாங்குறதுக்கான பிராப்தம் உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். மருத்துவ செலவுக்கான வாய்ப்பும் உண்டு. ஆக நாங்கள் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் இனிமையான காலகட்டமாக அமையும். சிம்ம ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், என்னென்ன பரிகாரங்கள் பண்ணா உங்களுக்கு நல்லது? சிம்ம ராசி 12ஆம் இடத்துல கேது. இவ்வளோ நாளாக ஜாதகர் மேலேயே கேது வந்து குழப்பங்கள், பிரச்சனைகள், இல்லறத்தில் பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ இந்த கேது வந்து 12ல் போயிடுச்சு. நிறைய ஆன்மீக பயணங்கள் செய்ய போகிறாங்க, யாத்திரைகள் செய்ய போகிறாங்க, நேர்த்திக்கடன்கள் நிறைவேற்ற போகிறாங்க. அதே போல் 6ஆம் இடத்துல ராகு வரப்போகுது. மறைமுக எதிரிகள், சொந்தத்திலே எதிரிகள் உருவாக போகிறாங்க. செய்வன, பில்லி, சூனியம் இதெல்லாம் இருக்கான. சனி வீட்டில் ராகு வருது, கொடி கட்டி பறக்கும். அடுத்த வீட்டில் சுற்றி போடுவாங்க, இவங்களுக்கு கை காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை நாட்டம் கொடுறது தான் ஒரே விஷயம். ஸோ நிறைய மூலதனம் இருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாத்து வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். பட்டா இருக்கா இல்லையா எல்லாத்தையும் செக் பண்ணி டாக்குமெண்டரி இது பண்ணுறதும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி சிம்ம ராசி. இவங்க எந்த மாதிரியான வழிபாடுகள் செஞ்சால் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாமுனி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம். இந்த ஆலயத்தில் இவங்க போய் நின்னாலே போதும், இந்த ராகு கேதுவுடைய தாக்கங்கள், மறைமுக எதிரியால் ஏற்படக்கூடிய திருஷ்டி தோஷம், செய்வன தோஷங்கள், அதாவது இப்போதான் அவங்க வீட்டுக்குள்ளேயே முன்ன எவ்வளோ பஞ்சாயத்துகள் இருந்தாலும் ஒன்றா குடும்பமாக இருந்திருப்பாங்க. இப்போ எல்லாம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான விஷயங்களை ஆரம்பித்து கொடுக்கும். ஸோ அதனால் இந்த ராமநாத சுவாமியை போய் இவங்க வழிபாடு, எந்த கோயிலுக்கு போனாலும் தீபம் ஏற்றுறது தான் நம்மளுடைய பழக்கம். அந்த தீபத்தை ஏற்றி அங்கே நடக்கிற அபிஷேகங்களை பார்த்து அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மொத்தத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எத்தனை சதவீதம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம கேது கடந்துருச்சு, 50% அதுவே சிறப்பாக இருக்கும். கூட இது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால 55% இந்த ராகு கேது பயிற்சி அவங்களுக்கு சிறப்பிச்சு தரும். நன்றி மேம். நன்றி.